பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்தை நீங்க பலமாக உணர வேண்டும். ஆண்டவருடைய வழிநடத்துதல் வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் கனித்தரவர்களாக நீங்க மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு எப்படியெல்லாம் நடந்தார் என்று நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் ஆவிக்கு ஏற்றபடி ஆவியால் அவர் நடத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆவி நிறைவில் இருந்தார், ஆவிக்கு ஏற்றபடி நடந்தார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், அவர் பரிசுத்தமாக இருந்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்த்தோம், அவர் தாழ்மை உள்ளவராக இயேசு இருந்தார் என்று. இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு எப்படி நடந்தார், அப்படியே தான் நாமளும் நடக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. இயேசு அன்புள்ளவராக நடந்தார், அன்பு நிறைந்தவராக இயேசு நடந்தார். அநேக வசனங்களை நம்ம பார்க்க முடியுங்க. அதுல முக்கியமா நம்ம பார்க்கும் போது யோவான் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், அவர்களுடைய சீஷர்களை இயேசு கடைசி மட்டும் அன்பு கூர்ந்தார் என்று. இயேசுடைய அன்பு எப்படிங்க? சீஷருடைய காரியங்களை நம்மளுக்கு நல்லா தெரியும். சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி நிமிஷம் மட்டும் நான் லீடரா, நீ லீடரா, யார் அடுத்தது வரப்போகிறாங்கன்ட்டு பலவிதமான உலக சிந்தை நிறைந்தவர்களாக இருந்தாங்க. இயேசுடைய தரிசனத்துக்கு அவங்க வராம இருந்தாங்க. இயேசுடைய தரிசனம் என்னவா இருந்துச்சுன்னா ஒன்றும் கிராஸ்ப் பண்ண முடியல, அதை பிடிச்சு கொள்ள முடியல இல்லைங்களா? அதனாலதான் கெட்செமனேல ஒரு பெரிய துயரம், இயேசுவை பிடிச்சு கொண்டு போகிறாங்கன்ற ஒரு நிலைமை வந்த உடனே எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்க இல்லைங்களா? இயேசு எனக்கு யாரையும் தெரியலன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் மறுதளித்த ஒரு அனுபவம் இருந்தாலும் இயேசு கடைசி மட்டும் அவங்களை நேசிக்கிறார். அதற்காக தான் அந்த 40 நாள்ல 10 முறை இயேசு வந்து அவங்களை சந்திக்கிறார், வார்த்தைகளை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? இயேசு என்ன பண்றாருங்க? திரும்பி போன பேதுருவும் 7 பேருக்கு பின்னாடி இயேசு போய் என்ன பண்றாரு? அவங்களுக்காக ஆகாரத்தை உண்டாக்கி, நீங்க வாங்க பிள்ளைகளே வந்து சாப்பிடுங்கன்னு அவங்களை அழைத்து அவங்களோட அன்பின் வார்த்தை தான் பேசுகிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். இயேசு பேதுருவை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா, அன்பு கூறுகிறாயான்னு இயேசு அவனை பார்த்து கேட்கிறது. டு யூ லவ் மீ இல்லைங்களா? 3 விஷயம் கேட்கிறார். ஏங்க? இயேசு அன்பு நிறைந்தவருங்க. இயேசு அவங்களை வந்து திட்டி இருக்கலாம், இப்படியெல்லாம் உங்களுக்கு நான் நல்லது செய்தனே, நீங்க விட்டுட்டு போயிட்டீங்களே, இவ்வளோலாம் உங்களுக்கு நான் உயிர் தருது வந்து 10 முறை என்னை காட்டிக்கிறோம், நீங்க இப்படி தவறா போயிட்டீங்களே, பின்மாறி போகிறீங்களேன்ட்டு இயேசு கோவப்படாம அவர் அன்பின் செயல்ல இயேசு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் இயேசுவை போல அன்பு கூற வேண்டும். அன்பு கூறணும்னா அது சுலபமான காரியம் இல்லைங்களா? ஒருத்தர் நம்ம ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு, ஐயா நான் ஒரு கிராமத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன், நான் ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் பண்ணியிருந்தேன், அந்த இடத்துல வந்து என் மெகாஃபோன் எல்லாம் பிடிங்கி அவங்க விசிற அடிச்சுட்டு, ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கி விசிற அடிச்சு என்னை அடிச்சு என் சைக்கிள் எல்லாம் நொறுக்கி அவங்க என்ன பண்ணாங்க, போடாங்க தான் அனுப்பிட்டாங்க. அப்போ ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நிற்கும் போதே உண்மையான அன்பு என்னன்னா, போய் அந்த ட்ராக்ஸ் எல்லாம் திருப்பி அந்த மெகாஃபோனை எடுத்து அந்த இடத்துல நின்று தேவனுடைய அன்பு அவங்களுக்கு பறைசாட்டணுமே, தேவன் அவங்க அறிந்து கொள்ளணுமே என்று திருப்பி அந்த இடத்துக்கு வருகிறது தான் உண்மையான அன்பு நான் உணர்ந்தேன். அந்த அன்பு கடினமான அன்பு, கஷ்டமான அன்பு, துரோகம் கண்ணு முன்னாடி நின்னாலும் அந்த அன்பு பின்னாடி போகாத ஒரு அன்பு, மனசை மாத்திக்கொள்ளாத ஒரு அன்பு, அன்பு கூறுகிற, துரோகியை பார்த்துக்கிறோம் நண்பன் சொல்லுகிற ஒரு அன்புங்க. இந்த அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்புல நாம் நடக்க வேண்டும். ஆண்டவர் அதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். அப்போ இயேசு எப்படி இருந்தாரு? அன்பு நிறைந்தவரா இருக்கிறாரு. யோவான் 13:1 பார்க்கிறோம், கடைசி மட்டும் அவர் அன்பு கூர்ந்தார். சூழ்நிலைமையை அன்பை மாத்த விடல, கடைசி மட்டும் அன்பு கூர்ந்தாரு நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், மத்தேயு 14வது அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் மக்கள் எல்லாம் அனுப்பின பிற்பாடு, after he dismissed the crowds, he went up on the mountain by himself to pray. When evening came, he was alone. அவர் தனித்து இருந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க மக்கள் எல்லாரையும் அனுப்பிட்ட பிற்பாடு, டயர்டா இருந்தாலும் ஊழியம் செஞ்சு டயர்டா இருந்தாலும் இயேசு சாக்குப்போக்கு சொல்லாம அவர் போய் ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அநேக உதாரணங்கள் இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தை குறித்து நாம் வேத வசனத்துல வாசிக்கிறோங்க. அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது ஜெபத்துக்கு பற்றாக்குறை இருந்தல இல்லைங்களா? இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறாரு, ஜெபித்தும் நம்மளுக்கு காட்டுகிறாரு.
ஜெபம் இல்லைன்னா தேவனோட உறவு இல்லை. தேவனோட உறவு இல்லைன்னா அவருக்கு பிரியமானதை நம்ம செய்ய மாட்டோம். ஜெபம் இருக்கும் போதே நம்ம என்ன பண்றோங்க, ஒரு தேவ ஊழியக்காரர் எப்படி சொல்கிறாரு, வாக் வித் ஜீசஸ் ஆன் யுவர் நீஸ். ஹல்லேலூயா. நம்ம தேவனோட எப்படி நடக்க முடியுங்க? முழங்கால் பண்ணிட்டு தினந்தோறும் நம்ம ஜெபிக்கும் போதே நாம் இயேசுவோட நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். தினந்தோறும் இயேசு ஜெபித்தார். சாக்கு போக்கு கொடுக்காமல் இயேசு ஜெபித்தார். அதிகாலையில இயேசு ஜெபித்தார். மத்தியான வேலையில, இரவு வேலை, ராவெல்லாம் 40 நாள் உபவாசங்கள், அநேக ஜபங்களை, இயேசு கிறிஸ்துவின் ஜபங்களை நம்ம பார்க்கிறோம். இதை பார்த்து நாம் சும்மா இருக்கக்கூடாதுங்க. ஜெபிக்காத மனுஷர் தேவனோட உறவு கொள்ளாதவங்க. நம்ம ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் இயேசு அந்த உறவை பிதாவோட மெயின்டைன் பண்ணினார். எப்படிங்க? ஜபத்தின் மூலியமாக. இயேசு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, ஜெபிக்கிற ஒரு உதாரணமாக நமக்கு இருக்கிறாருங்க. தினந்தோறும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெப ஆவி ஆண்டவர் இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் போதுவே உங்க மேல அந்த ஜெப ஆவி ஆண்டவர் ஊற்றுவாராக. நிறைய பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ணணும்னாவே அதை ஒரு மாதிரி சோர்வா எடுத்துக்கிறாங்க. ஐயோ ஜெபிக்கணுமான்ற மாதிரி எடுத்துக்கொள்கிறாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி யோசனை வந்துச்சுன்னா பின்மாற்றம் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. பின்மாற்றத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நாம் ஜப வீரங்களா, ஜப வீராங்கனைகளாக நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சமூகத்துக்குள்ள நம்ம வருவோமா? நம்ம காத்திருப்போமா? அவர் சத்தத்தை கேட்க நம்மளை ஒப்பு கொடுப்போமா? அவரை நம்ம தியானம் பண்ணி கொண்டிருப்போமா? அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ணுவோமான்னு இந்த ஜப நேரம் இந்த நாட்களை நம்ம சபையில இன்னும் அதிகரிக்க வேண்டும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிரேயர் நம்மளுக்கு உண்டாக வேண்டும். நாம் ஜபிக்கும் போது நித்தியத்தை பாதிக்கக்கூடிய காரியங்களுக்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டு வந்து விடுவார். ஏற்கனவே சபையில சொல்லியிருக்கிறேன். அன்னால் ஜபிக்கும் போது சாமுவேலை தேவன் கொடுக்கிறாரு. சாமுவேல் என்ன பண்றாருங்க, தேவனுடைய வார்த்தை அந்த தேசத்துல அந்த நாட்கள்ல குறைந்திருந்தது. தேவன் இஸ்ரவேலோட பேசாம இருந்தாரு. The word of God was scarce. அந்த நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி பிறக்கிறார். ஒரு அம்மா ஜபிக்கிறாங்க, துயரத்துல ஜபிக்கிறாங்க. ஆண்டவருடைய குரல் அந்த தேசத்துல பிறந்துடுச்சு. நம்ம ஜபிக்கும் போது நித்தியத்தை பாதிக்கக்கூடிய காரியங்களுக்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டு வருவார். இயேசு ஜபித்த உதாரணத்தை கொடுத்தார். கடைசியாக நம்ம பார்க்கிறோம் யோவான் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல, என்னுடைய பிதா வேலை செய்து கொண்டிருக்கிறார், நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். யோவான் 9:4 நாம் பார்க்கிறோம், பிதாவின் வேலைகளை பகல் காலத்தில் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இரவு காலம் என்று ஒன்று வருகிறது. அப்போ ஒருவனும் வேலை செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. அதனால இயேசுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது அவர் ஒரு நோக்கத்தோடு இருந்தார். நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் நம்ம சபையில சொன்னது கேள்விப்பட்டோம். ஆண்டவர் நோக்கத்துக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார், நோக்கத்தோட நம்மளை படிச்சிருக்கிறார் என்று. நம்ம நோக்கம் என்னதுங்க? பிதாவின் ஒரு வேலை நமக்காக இருக்கிறது. பிதாவின் ஒரு சித்தம் நமக்காக இருக்கிறது. இந்த பிதாவின் நம்ம வாழ்க்கையில பிதாவின் சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் போது நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நம்ம நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். பிதாவின் சித்தத்தை நம்ம செய்யும் போது பிதாவின் ஈர்தியத்தின் வாஞ்சியை நம்ம நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவன் கொடுத்த வேலைகளை நம்ம செய்யாமல் அதில் அசட்டியா இருந்தோம்னா ஒரு நாள் வரும்போது அந்த நாள் ரொம்ப துக்கமா இருக்கும். ஆண்டவர் முன்னாடி நம்ம நின்று நம் கணக்கு கொடுக்க வேண்டியதாக மாறிடுங்க. ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள், வரன்கள், கிருபாவரன்கள், ஆசீர்வாதங்களை வைத்து நீ என்ன பண்ண ஆண்டவர் கேட்கும் போது என்ன நம்ம பதில் கொடுக்க போகிறோம்? இயேசு சொல்கிறாரு, என் பிதா வேலை செய்து கொண்டிருக்கிறார், நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இருள் காலம் ஒன்று வரப்போகிறது. அந்த காலத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? நாம் ஆயத்தமாக வேண்டும், நாம் ரெடியாக வேண்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற வேலைகளை, அவர் கொடுத்திருக்கிற நோக்கத்தை நீங்க இந்த உலகத்துல பெருக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதி வைத்தாருங்க. இன்னைக்கு அதை குறித்து நாம் அசைட்டியா இருக்கக்கூடாது. அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக நாம் செயல்படுகிறவர்களாக, ஒரு நாள் உங்க சித்தத்தில் என்ன நடத்துங்கப்பா, உங்க சித்தத்தை நான் செய்யணும்ப்பா, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இயேசு செயல்பட்டது பிரகாரமாக இன்னைக்கு என்னை கொண்டு போங்க ஆண்டவரே, இன்னைக்கு என் வாயை கொண்டு பேசுங்க ஆண்டவரே, என் கரங்களை கொண்டு உம்முடைய செய்கைகளை நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே, எங்கெல்லாம் என் கால்கள் போகணுமோ இந்த சுவிசேஷத்தை நான் சுமந்து போக என்னை அனுப்புங்க ஆண்டவரேன்னு முதலாவதுங்க. நம்ம வேலைகள் செய்யலாம், அலுவலகத்தில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், எங்க இருந்தாலும் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? பிதாவின் சித்தம் என் வாழ்க்கைக்காக ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நான் பார்த்து சொல்றேன், நீங்க தயவுசெய்து நான் பெருசைட்டப்பாடு ஊழியம் செய்றேன் அப்புறம் பார்த்துக்கலான்ற மனப்பான்மையில் இருக்காதீங்க. காலம் நெருங்கினது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரு. இயேசு வரதுக்கு முன்பதாக நாம் எல்லா விதமான ஆயத்தத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். எனக்காக இப்போ என் ஸ்கூல்ல, என் கிளாஸ் ரூம்ல, என் வேலை ஸ்தலத்துல, எங்க வீட்டுல, எங்க வட்டாரத்துல, எங்க அயலத்தான்க மத்தியில
முடியல, நான் என்ன செய்யணும்ப்பா? என்னை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. என் கைகளை உமக்கு கொடுக்கிறேன், என் வாயை உமக்கு கொடுக்கிறேன், என் மனது உங்களுக்கு கொடுக்கிறேன்ப்பா, என் கால்களை உமக்கு கொடுக்கிறேன்ப்பா. முதலாவது உங்க சித்தத்தை நான் செய்யணும். அப்படி செய்யறவங்க அப்போஸ்தலனாகிய பவுலை போல அவங்களும் சொல்லக்கூடும், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை ஓடி முடிச்சேன்ற ஜெயத்தோட சொல்லுகிற ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்கவங்க. இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக, பிதாவின் வேலைகளை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். 3 காரியங்களை இன்னைக்கு நாம் தியானித்தோம். நாம் எப்படி இருக்கணும்? இயேசுவை போல அன்பு கூறுவர்களா இருக்கணும். நாம் எப்படி இருக்கணும்? இயேசுவை போல ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நாம் எப்படி இருக்கணும்? இயேசுவை போல பிதாவின் சித்தத்தை தினந்தோறும் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் 1 யோவான் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள், if you abide in Christ, கிறிஸ்துவுக்குள் நிலைத்து இருந்தால் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். 6 காரியங்களை இந்த 2 வீடியோல நம்ம பார்த்திருக்கிறோம். இயேசு எப்படி நடந்தார்? ஆவி நிறைவுல நடந்தார், பரிசுத்தமாக நடந்தார். இயேசு எப்படி நடந்தார்? தாழ்மையாக நடந்தார். இயேசு எப்படி நடந்தாரு? அவர் அன்பு கூறுகிறவராக, கடைசி மட்டும் அவர் அன்பு குறையலைங்க. அது போல அன்பு கூறுவர்களாக. அப்படி அன்பு கூறுகணும்னா இட் இஸ் அ சாய்ஸ். நம்ம தீர்மானித்து தான் அப்படி அன்பு கூற முடியுங்க. இயேசு எப்படி நடந்தாருங்க? ஜெப வாழ்க்கை நிறைந்தவராக நடந்தார், எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக இருந்தார். 6வதாக பார்க்கிறோம், இயேசு எப்படி நடந்தாரு? பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக நடந்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சபையும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல நீர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதாரணத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வாழ்க்கையே அப்பா நாங்கள் பின்பற்றுகிற ஒரு பெரிய உதாரணமாக நீங்க வைத்திருக்கிறீங்க. நாங்கள் தினந்தோறும் பரிசுத்தாவின் நிறைவில் பரிசுத்தாவிக்கு ஏற்றபடி நடக்க உம்முடைய கிரியை எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும்ப்பா. உம்மை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக, உம்மை போல தாழ்மை நிறைந்தவர்களாக, உம்மை போல அன்பு கூறுகிறவர்களாக அப்பா, உம்மை போல ஜெபிக்கிறவர்களாக ஐயா, உம்மை போல தினந்தோறும் பிதாவின் சித்தத்தை செய்யணும்ன்ற அந்த உற்சாகமும் வாஞ்சையும் அவசரமும் நமக்குள்ள காணப்பட ஆண்டவரே. சபையாரா இருக்கிற எல்லாரையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியக்காரா இருக்கிற எல்லாரையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அனைவரையும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் இருந்து முதியோர் மட்டும் அப்பா உம்முடைய சிந்தை நிறைந்து கொண்டு இருக்கிறவர்களாக அப்பா ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக அப்பா ஆண்டவரே, ஒரு நாளும் அப்பா உம்மை கனப்படுத்துற ஒரு வாழ்க்கை எங்குள்ள காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்கப்பா. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். நீர் வாழ்க, இன்னும் அதிகமா ஆண்டவரே உம்முடைய சாயல்கொள்ளாக எங்களை உருவாக்கி கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருப்பாராக. அவர் மகிமைக்காக நாம் வாழ்வோம். ஆமேன்.